இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, மீன் குழம்பு வாசனை சும்மா ஆள் அடிச்சு தூக்குது. டேய், உனக்கு இங்க என்ன வேலை? மா, நான் பாட்டுக்கு தாம்மா போயிட்டே இருந்தேன். மீன் குழம்பு வாசனை தான் நான் வா வான்னு சுண்டி இழுத்துருச்சுல்ல. மீன் வாசனையா இல்ல மீனாட்சி வாசனையா? தேனு, என்ன ஏன் கோச்சுக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல மீன் குழம்பு வச்சது இல்லையா என்ன? அப்பெல்லாம் ஜீவா இப்படி சொன்னதும் இல்ல, சமையல் கட்டு பக்கம் வந்ததும் இல்ல. எங்க சமையல் எல்லாம் இப்போ ஜீவாவுக்கு வேண்டாம் போல. ஐயோ மதினி, நீங்க வைக்கிற குழம்பு நல்லா தான் இருக்கும். ஆனா இப்போ மீனாட்சி வைக்கிற குழம்போட வாசனை இருக்கே, மதுரையிலேயே எங்கேயும் வராதுல்ல. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். பொண்டாட்டிய புகழ வேண்டியதுதான், ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. ஏன் பொண்டாட்டி நான் தானே புகழுவேன், வேற யார் புகழுவா? எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு தான். அது என்ன 2 மாசம்? ஆசை 60 மோகம் 30ன்னு சொல்லுவாங்களே, அத சொல்றாளா? இல்ல இல்ல, என் கணக்கே வேற. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என்ன ஜீவா, என்ன கணக்கு? அது ஒண்ணு இல்ல மதினி, 2 மாசத்துல மீனாட்சி அம்மானலாம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அது எனக்கு புரியாம போயிடுச்சே. ஏமா, என் அபிப்பிராயத்தை சொன்னேன், அதுக்கு எதுக்கு முறைக்கிற? உன் அபிப்பிராயம் எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யாரு, உன் கைப்பக்குவம் மட்டும் இல்ல, இதுல என் கைப்பக்குவம் கலந்துருக்குல்ல. அதனால தானே மீன் குழம்பு வாசனை சும்மா அடிச்சு தூக்குது. உன் கைப்பக்குவம் என்னடா? மா, மீனை வாங்கிட்டு வந்தது, வெட்டி கொடுத்தது, இதெல்லாம் ஐயா தானே. வெட்டியா கொடுத்த? அப்படியே கொதறி வச்சு கொடுத்த? ஏய் யாரு, சும்மா அல்வா துண்டு மாதிரி கொடுத்தேன். எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் 2 மாசத்துக்கு நான் சகிச்சுக்கணும். என்ன ஜீவா, அது என்ன 2 மாச கணக்கு? மீனாட்சி அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சீக்ரெட் மதினி. ஏய், என்ன ஆளாளுக்கு 2 மாசம் சொல்லிட்டு இருக்கியே? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன மருமவளே, சொல்ல மாட்டியா? இல்ல அத்த, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், பாத்துக்கங்க. இந்த வீட்டுல வாரிச என் பேத்தி தேவிதான் பெத்தெடுக்கணும், புரியுதா? அதுக்கு முன்னாடி எவளாவது முழுகாம வந்து நின்னிய தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. எத சுருக்கு போய் வாப்பதா? டேய், உன் விளையாட்டெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. அவ கழுத்துல தாலிய கட்டாதேன்னு சொன்ன, நீ கொட்டிட்ட. அதே மாதிரி இப்ப ஜோடி சேரக்கூடாதுன்னு சொல்றேன், இதையாவது ஒழுங்கா கேளு. அது என்னமோ தெரியல அப்பதா, நீ சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிறது என்னமோ நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தானே நடக்குது. நடந்துச்சு, கொன்னே போட்டுருவேன்.